நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் தேனும் பாலும் என்ற திரைப்படம் 1971 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி. மாதவன் அவர்கள் திரைக்கதை மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, சரோஜா தேவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் S.V. ரங்காராவ், S.N. லக்ஷ்மி, M.S. சுந்தரிபாய், நாகேஷ், சச்சு, டைபிஸ் கோபு, காந்திமதி, சண்முக சுந்தரி, கவுண்டமணி, சீதாலட்சுமி, மாஸ்டர் ரமேஷ் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீமதி அவர்களின் கதையில் உருவானது இந்த தேனும் பாலும் திரைப்படம். இந்த படத்துடைய வசனங்களை ஆரூர் தாஸ் அவர்கள் எழுதியிருந்தார். கஸ்தூரி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் பேனரில் V.C. சுப்புராமன் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. பாடல் வரிகளை வாலி மற்றும் கண்ணதாசன் ஆகியோர் எழுதியிருக்காங்க. தேனும் பாலும் படத்தின் மூலம் இயக்குனர் பி. மாதவன் 5வது முறையாக நடிகர் சிவாஜி அவர்களை இயக்கினார். இயக்குனர் பி. மாதவனும் இசையமைப்பாளர் M.S. விஸ்வநாதனும் 6வது முறையாக இணைந்திருக்காங்க. இந்த திரைப்படத்தின் மூலம் 1971 ஆண்டில் அருணோதயம், இருதுருவம், குலமா குணமா, சவாலை சமாளி, சுமதி என் சுந்தரி, தங்கைக்காக, தேனும் பாலும், பிராப்தம், 3 தெய்வங்கள் அப்படின்னு 9 திரைப்படங்கள் வெளிவந்தன. இதில் அருணோதயம், தங்கைக்காக, தேனும் பாலும் ஆகிய படங்கள் சுமாராக ஓடின. குலமா குணமா, சவாலை சமாளி, சுமதி என் சுந்தரி, 3 தெய்வங்கள் வெற்றி திரைப்படங்கள். பிராப்தம் மிகப்பெரிய தோல்வி. பாபு திரைப்படம் சுமாரான படமும் இல்லை, வெற்றி படமாகவும் அமையவில்லை. ஒரு முன்னணி வழக்கறிஞரான சோமநாதனுக்கு 4 மகள்கள் இருக்காங்க. அவர்களில் தங்கம் அவருக்கு மிகவும் பிடித்தமான மற்றும் அன்புக்குரிய மகள். ஒரு முக்கியமான வழக்கிற்காக சோமநாதன் சென்னைக்கு சென்றிருந்த ஒரு நாளில் தங்கத்தின் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்கிறது. சோமநாதன் சென்னைக்கு சென்றிருந்த அதே நாளில் ராமு என்ற தொழிலதிபர் சோமநாதனின் இல்லத்திற்கு வந்து அவரை மீட் பண்றாரு. தன்னுடைய புதிய தொழிலுக்கான தொழிற்சாலையை அமைப்பதற்காக சோமநாதன் கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்குவதற்காக அந்த சந்திப்பின் நோக்கமாகும். சோமநாதன் தன்னுடைய மகள் தங்கத்தை ராமுவுக்கு அறிமுகப்படுத்தி அந்த நிலம் அமைந்துள்ள இடத்துக்கு ராமுவை அழைத்து சென்று காட்டுமாறு அவளிடம் சொல்றாரு. சோமநாதனின் வேண்டுகோளின்படி ராமு அவருடைய பங்களாவுக்கு அருகில் உள்ள விருந்தினர் இல்லத்துல தங்குறாரு. மறுநாள் ராமுவும் தங்கமும் அந்த இடத்தை பார்வையிட போறாங்க. அந்த பயணத்தின் போது தங்கம் ராமுவின் மீது காதல் கொள்றாங்க. மேலும் ஒரு பாம்பு கடியிலிருந்தும் ராமுவை காப்பாற்றுகிறாள். அதே இரவுல தண்ணீர் போலவே இருந்த மதுபானத்தை அறியாமல் குடித்த ராமு போதையில் ஆழ்ந்து விடுறாரு. அந்த நேரத்துல தங்கத்தின் வீட்டில் தங்க விரும்பாத அவன் அங்கிருந்து கிளம்ப முடிவு பண்றாரு. தான் கிளம்புவது குறித்து தங்கத்தின் தாயிடம் தெரிவிக்க வீட்டுக்குள் போன போது அவன் தங்கத்தை மிகவும் நெருக்கமாக காதல் உணர்வு மேலோங்கிய நிலையில் காண்கிறாரு. மதுவின் போதையால் தன் கட்டுப்பாட்டை இழந்த ராமுவின் செயலை அவன் மீது ஏற்கனவே மிகுந்த அன்பு கொண்டிருந்த தங்கமும் ஏற்றுக்கொண்டு விடுகிறாள். இதனால் அவர்கள் இருவரும் தங்களை மறந்து உறவு கொள்கின்றனர். ராமு தன்னுடைய தவறை உணர்ந்த போது அதற்கான நேரம் கடந்து போயிருச்சு. அங்கிருந்து தப்பிக்க முயன்ற போது கோவிலிருந்து திரும்பி கொண்டிருந்த தங்கத்தின் தாயிடம் அவர் பிடிபடுறாரு. தங்கத்தை மணந்து கொள்ளுமாறு அவர் வற்புறுத்திய போது தனக்கு ஏற்கனவே ஜானகி அப்படின்ற பெண்ணுடன் திருமணமாகிவிட்ட உண்மையை ராமு சொல்றாரு. தங்கத்தின் தாயின் தொடர் வற்புறுத்தலுக்கு இணங்க தன்னுடைய மனைவியின் சம்மதத்தை பெற்றதுக்கு அப்புறமா தங்கத்தை மணந்து தன்னுடன் அழைத்து செல்வதாக ராமு உறுதியளிக்கிறாரு. ஆனால் தங்கத்தின் தாயார் அதற்கு உடன்படாததால வேறு வழியின்றி ராமு தங்கத்தை தன்னுடன் சென்னைக்கு அழைத்து போறாரு. நடந்த அனைத்தையுமே தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி சூழ்நிலையை அவளுக்கு புரிய வைத்து தங்கத்தை மணக்க அவளுடைய சம்மதத்தை பெறும் வரை தன்னுடைய அலுவலக ஊழியரான பாலுவின் வீட்டுல தங்கத்தை தங்க வைக்கிறாரு. ஜானகிக்கும் தங்கத்துக்கும் இடையே எழும் பிரச்சனைகளை ராமு எவ்வாறு கையாளுகிறார் என்பதை சுற்றியே இந்த படம் நகர்கிறது. குறிப்பாக தன்னுடைய மாமியார், அதாவது ஜானகியின் தாய் மற்றும் தனக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக அவர் எழுப்பும் தொல்லை தரும் சந்தேகங்களை ராமு எப்படி கையாள்றாரு அப்படின்றது தான் படத்துல முக்கியமானது. வழக்கறிஞர் சோமநாதன் சென்னைக்கு சென்று ஒரு வழக்கு தொடர்பான வேலையை முடித்துவிட்டு திரும்பும்போது தன்னுடைய அன்பு மகள் தங்கம்
சுற்றுலாவுக்காக ராமேஸ்வரம் சென்றிருந்ததையும் அங்கு வீசிய கடும் புயல்ல அவள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுவதையும் அறிகிறார். இந்த தகவலை அவரது மனைவியும் மற்ற மகள்களும் அவரிடம் சொல்றாங்க. ஆனால் சோமநாதனால் இதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நம்பவோ முடியவில்லை. அதனால் தன்னுடைய மகள் ஒரு நாள் உயிருடன் கிடைப்பாள் அப்படின்ற நம்பிக்கையில அவளை தேடத் தொடங்குறாரு. தேடுதலின் ஒரு பகுதியாக இறுதியாக ராமுவின் அலுவலகத்துக்கு செல்லும் அவர் ஒருவேளை தன் மகள் உயிருடன் இருந்தால் அவளை கண்டுபிடித்து தருமாறு ராமுவிடம் உதவி கேட்கிறாரு. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ராமுவுக்கு தங்கமிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வருகிறது. தான் பேசுவது தங்கமிடம்தான் என்பதை சோமநாதனுக்கு தெரியப்படுத்தாமல் தனக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் அவளை பார்ப்பதற்கு முன்பாகவே பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பி விடுமாறு ராமு அவள்கிட்ட சொல்றாரு. இதற்கிடையில் தங்கம் கர்ப்பமடைகிறாங்க. டெலிபோன் பூத்துக்கு வெளியே தங்கம் ஒருவரை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தங்கத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதுதான் மீதமுள்ள கதை. இறுதியில் அனைவரும் ஒன்றிணைவது போன்ற ஒரு காட்சியுடன் படம் நிறைவடையும். தேனும் பாலும் திரைப்படத்துல MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் ஒட்டு கேட்கும் பெண்களே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை LR ஈஸ்வரி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.